ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு 3 மீன் கிடச்சிருக்கு. இது என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளத்து மீன். இதை கட் பண்ணி இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம். அதை தாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த சைடில் இருக்க இந்த செவில் எல்லாத்தையும் எடுத்துடணும். இந்த சைடில் இருக்க எல்லாமே நம்ம எடுத்து முடித்ததுக்கு அப்புறமா நடுவில் இருக்க செதிலெல்லாம் எடுக்கணும். அப்புறமா தலையை கட் பண்ணணும், அப்புறம் வாலை கட் பண்ணணும். அப்புறம் ஃப்ரை பண்ணுறனால இடையில 2-3 கீரல் போடணும். அவ்வளோந்தாங்க க்ளீன் பண்ணுறது. இது கடல் மீன் கிடையாது. இது குளத்தில் பிடிக்கக்கூடிய ஸ்லோப்பியா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தண்ணியில் போட்டால் நல்லா வழுக்கும். இது க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கட்டை எடுத்துகிட்டு கத்திரிக்கோல் எடுத்திங்கன்னா அந்த சைடில் உள்ள செவில் எல்லாமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பெரிய கத்தியில் ஒரு கத்தியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி செதில் மேலே இருக்க செதில் எல்லாம் செத்தி தள்ளிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே தலையை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். மேபி நீங்கள் வேறு மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆகும். தலையெல்லாம் கட் பண்ண முடியாது. மீன் ரொம்ப வழுக்கும். இந்த மீனில் நிறைய செதில் இருக்கும். இதை கரெக்டாக க்ளீன் பண்ணுங்கள். அப்புறம் இதில் ஒரு ஸ்மெல்லும் வரும். அப்புறம் இதில் இருக்க முள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் பார்த்து நல்ல கவனமாக க்ளீன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக கடல் மீனோட டேஸ்ட் வேறு, இந்த மாதிரி குளத்து மீனோட டேஸ்ட் கண்டிப்பாக வேறு தாங்க. இப்போ கடல் மீனோட இந்த மாதிரி குளத்து மீன் ஈஸியாக கிடைக்கும். ரேட்டும் கம்மியாகவே இருக்கும். இப்போ நாங்கள் தலையை கட் பண்ணுறோம். தலையை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளாடி குடல் இருக்குங்க. அந்த குடலை கண்டிப்பாக நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிக்கோங்க. பெரிய மீன் அப்படின்னு வச்சுட்டு நம்ம வாங்கி இந்த மாதிரி தலை வாலெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் ரொம்ப குட்டியான மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது இதோட சின்ன மீன் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் க்ளீன் பண்ணிட வேண்டியதாங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், அப்புறம் கரம் மசாலா, சால்ட்டு எல்லாம் போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னாலே தெரியும். இதில் நடுவில் கீரல் போட்டிருக்கேன். முழுசாகவே ஃபிஷ்ஷை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். மசாலா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா டீப்பாக நம்ம மேக்னேட் பண்ணணும். இது குளத்து மீனால் மசாலா அவ்வளோ சீக்கிரமாக பிடிக்காது. அதனால தாங்க கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நல்லா டீப்பாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மசாலா தடவிட்டு நிறைய நேரம் ஊறவும் வைங்க. இது குளத்து மீன் அப்படிங்கிறனால ஒரு சின்ன ஸ்மெல் வரும். அதுக்காக தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம சாதா மீன் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் கூட கொஞ்சமாக நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் அவ்வளோ வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இப்போ நான் 3 மீனும் நல்லா டீப்பாக மேக்னேட் பண்ணி 2-3 ஹவர்ஸ் அப்படியே வச்சுட்டேன். இது வெயில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுக்கிறதும் நல்லது தாங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். இரும்பு கல்லில் தான் பண்ண போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு மீன் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா குக்காகி நம்மளால் மறைக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜில் மட்டும் மறைச்சிக்கோங்க. நம்ம தோசை கரண்டி வச்சு தான் கண்டிப்பாக மறைக்கணும். 2 சைடும் நல்லா குக்காகி வர்றது வரைக்கும் மாற்றி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனால் நமக்கே தெரியும். இது கொஞ்சம் நல்லா குக்கானாலும் குக் ஆகாத மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ 2 மீன் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.